லோகமும் இதற்கினாயாமோ என் சிந்தை கலங்கிட செய்வது பொன்னுலகத்திலே இருக்கும்படியார் அந்த பொண்ணெல்லாம் சுவாமி அண்ணா வரும் போவென்றால் போகும் அல்லவா அப்படிப்பட்ட வாழ்வளிக்கக்கூடிய மாணிக்கம் கோமேதகம் வைரோஜயங்கள் இந்த மாளிகை வந்து அடுபாவி சண்டாள துரோகி வாழ்வதற்கு ஏற்றபடியான மனையை அழிப்பதற்கு ஏற்றிவிட்டானே சொன்ன. ஆனால் சுவாமி வறுமையிலே வாழ்ந்தவர்கள் எல்லாம் ஒரு வீட்டை கட்டி நாம் வாழ்ந்துவிடக் கூடாதா என்று நினைப்பார்களே ஐயா. பாழா போகின்றதே சுவாமி. அடவாவி துரோகி இவ இரக்கமற்று தயவுது அச்சன்னம் பரிவு வகாரம் பஞ்சமா பாதகமுடைய துரியரி மாளிகை ஏற்படுத்தினாயே ஒரு குடிசையை எங்களிடத்திலே கட்டி கொடுத்தால் அதிலிருந்து நாங்கள் வாழ்ந்திருப்போமே சுவாமி. இப்படிப்பட்ட மாளிகையை நீங்கள் ஏற்படுத்தி அரக்கு மெழுகு குங்கல்யம் என்று சொல்வது கஷ்டம் என்று சொல்லும்படியார் நெருப்பு உகந்த பொருட்களை கொண்டு இப்படிப்பட்ட வைரங்களை எல்லாம் ஏற்படுத்து பொன்னாடி கோடி சூரியன் ஒன்று கூடி நாலு எவ்வளவு அழகு தருமோ ஒரு சூரியனுடைய வெப்பத்தை தாங்க முடியவில்லை. நாது இன்னும் மொழி வீசும் பிரகாசம் உள்ள கோடி சூரியன் ஒன்று கூடி ஒளி வீசினால் தாங்குமோ இந்த தாங்காத ஐயா. அதை போல வீசும்படியான ஒளி இறக்கிறதே கண்களை புடுங்குகிறதே சுவாமி. எத்தனை கோடி பணத்தை செலவழித்திருப்பார், எத்தனை ராஜ்யங்கள் வாழ்ந்திருக்கலாம், பல ராஜ்யங்கள் வாழக்கூடிய இது அல்லவா. விளையாட்டா பணக்கார வீட்டு பிள்ளைக்கும் ஏழை வீட்டு பிள்ளைக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. ஏழைக்கேற்ற எல்லோருண்ட அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் ஏழை இல்லையா, எதுக்கும் வழி இல்லாதவர்கள். பணக்காரர்கள் செய்யக்கூடிய காரியம் வேறு, ஏழைகள் செய்யக்கூடிய காரியம் வேறு. பணக்காரனுக்கு இதெல்லாம் என்ன வேலை? பொழுதுபோக்கு. ஆமா, அவன் பொழுது போக்கணும். ஏழைக்கு அது அதே கிடைச்சா நமக்கு சாப்பாடு கிடைச்சா போறோம். அது நிஜ வாழ்க்கை. அவனுக்கு இது பொழுதுபோக்கு, அவனுக்கு இது வேடிக்கை. அப்ப இது நாம கண்ணு தாய் வேடிக்கையா இது வருவதா சலாக்கியம். தாய் வேடிக்கையா இது வருவதா சலாக்கியம். வேடிக்கையா இது வருவதா சலாக்கியம். பிடிக்கப்படுவது மறுபடியும் வாக்கியம். வேடிக்கையோ இது வெகுவித சாக்கியம், பீடிக்கப்படுவது பெரும்படை பாக்கியம். ஐயா, அவன் பாக்கியசாலி, நாங்க யாரு அபாக்கியசாலி. ஒரு நச்சுக்கிச்சாண்ட மாதிரி எவ்வளவு நிம்மதியா நெய் போட்டு சாப்பாடு சாப்பிடாத இருக்க மாட்டான் அந்த ஐயர் எல்லாம். நெய் தயிர் தயிர் ஓதற பால் வெண்ணெய் புளிய ஓதற இல்லடா புளி அதான் தயிரை ஓதுற புளிய ஓதுற டட்ட ஓத்தமோன மாம்பாளி வேட்டங்கிறான் பாடுறான்.
எவன்டா சம்பாதிக்குது, எவன்டா காசிக்கு வந்து சாவ போறது? காலை இந்த மாதிரி உள்ள ஒண்ணு விடவே கூடாது பையா. இங்கிருந்து தொழுவு 3 ராஜி கூத்துக்கு போறோம். உன்னை அடிப்ப போகல, இதே வேலை அனுப்பி ஒரு ஆயா வச்சிருந்தா 5 ரூபா வச்சுக்கிறாங்க. மயில மாசு பிள்ளை முந்தால உட்காந்துறாண்டால 32வது படியில அது குருவாய் உட்காந்து கிடக்கல. அப்ப பார்த்தா தெரியுது சப்பை. ஒரு சப்பு வச்சுக்கிட்டு அது ஒண்ணுக்கு சப்ப வச்சுக்கிட்டு நிக்குது. நிம்மதியா தூக்குறான் பாடுறா. வேதங்களை புராணங்களை உணர்ந்து உலகத்துக்கு தர்மத்தை சொல்லக்கூடியவன் அந்தனும் ஆரிய குலத்திலே பிறந்து தாவரவையில் நடப்பன ஊர்வன பரப்பன என்று சொல்ல முடியாத ஜீவராசிகளுக்கெல்லாம் ஆதிகால பூஜை செய்து வேதங்களை ஓதி போகின்ற உயிரை கூட பிழைக்க செய்வான் அந்தனம். ஐயா, இப்படிப்பட்ட புராண நீதி அறிந்த பாரி இந்த காரியத்தை அவனே சொன்னாலும் ஆனா சுவாமி, என் தர்மத்திற்கு அது அழகல்ல, என் குலத்துக்கு அது அழகல்ல. ஆமா, நான் போக மாட்டேன். அரச கட்டளையாக இருந்தால் அந்நிதங்களை செய்ய மாட்டேன் அப்படின்னு இவன் சொல்லிருக்கலாம். ஒரு வார்த்தை சொன்னானா இல்ல, அவன் பணத்துக்காக 33 வந்துக்கிறவங்க. அவன் 33 வீதிக்கு சொந்தக்காரன் ஆக போறான். கால் வழி படுத்துக்கிறான் பாரு அம்மால வழி. ஐயா, நான் சொன்னானா இல்ல ஒரு அரசனாச்ச நமக்கு என்னன்னு தூங்குறான் பாருங்க. அப்படிப்பட்ட என் பெரிய தந்தையருக்கு பிறந்தவன் அவன் அல்லவோ அரவ கொடிவனாத்த துரியோனோயற்றிய சுவாமி. சிறிய தந்தையாருடைய பிள்ளைகள் ஆயிற்றே தானாட விட்டாலும் தம் தசையாடும் என்று சொல்வார்கள். இந்த பாசமற்று விட்டதே பாதி. ஆமாங்க, என்ன ஒரு அடி ஒரு 10 ஊர் போய்க்குங்க இந்த மாலி கட்டுந்தாமா. என்னடா இல்லாத ஏழைப்பாடி கொடுத்து எம்மா தங்கம் வைடூரியம் கோமேதகம் புஷ்பராகம் மாணிக்க கற்கள் மின்னுது. என்னடா அந்த வெளிச்சமே ஊர் பூரா அடிக்குதுடா. அது உள்ள விளக்கெல்லாம் கிடையாது. அதனுடைய அந்த கற்கள் உடைய வெளிச்சம் தான் உள்ள கண்ணை புடுங்குதுடா. எவமுட்டு பணம் அதானே எவ்வளோ 10 பேருக்கு ஏழைப்பாடி கொடுத்தவங்களும் போயிடுச்சு. உயிர் வாழும்டா மக்கள். அம்மால வழி 33 காவன் தான் கக்கால் வழி படி. இன்னைக்கு பொசுக்கத்தே சரிடா. கொஞ்சம் எப்படிப்பட்ட காரியத்தை செய்தார் அந்த பாவி எங்களை நேராக மேல போட்டுங்க. இந்த பட்டு செல்ல முடிச்சு ஏறி சாப்பிட்டு சிறிய தந்தையாருடைய பிள்ளைகளே ஆயுதத்தை கொண்டு வந்திருக்கின்றேன். ஆமா, நீங்கள் என் ஆயுதத்துக்கு பலியாகி இறந்து விடுங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை என் பெரியப்பா சொல்லியிருந்தா என் அண்ணன் தம்பி தானே. ஆமா, யார் கேட்டு விட்டா காவடி தேவடியா நீ எட்டப்படா இல்லைங்க. மூச்சு எங்க ஐயர் நல்லா தூங்குறாரா இல்லையா? நாங்க பாத்துக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சம் துடிப்பு இருக்கு. ஆத்தோட போனாலே நீ வராத. நீ எட்டப்படா மோசக்கார பாவி. நானா மோசக்கார? நீ அவங்க கூட ஒரு சிஷ்யன். உங்களை வாழ வச்சது நான் மோசக்காரனா? கண்டறதால இந்த பாவியங்களை நேராக உயிரை தந்துவிடு அப்படின்னு சொல்லியிருந்தா பெரிய பாவியுடைய பிள்ளை கேட்டு விட்டாரே. ஒரு வார்த்தை மறுவார்த்தை என்பது கூடாது நிற்கிறது. வார்த்தையை தடுத்து அடுத்து பேசுவது வாழ்க்கையில் உண்டோ? ஒருபோது நான் தடுத்து பேசேன். கேட்டுவிட்டால் பெரியப்பா பிள்ளை என்று நான் கொடுத்து விடுவேன் சொல். ஆனால் இவன் செய்த காரியம் என்ன? அவன் செய்த காரியம் நான் என்ன விடு. என் பெற்றவள் உறங்கிக் கொண்டிருக்கின்றாளே. பெத்த மனம் புத்து பிள்ளை மனம் யாரவன் யாரவன் நல்லது பார்த்து நமக்கு தப்பு நடக்குதுடா. புண்டார் முட்டை இல்லடா. பெத்தவளை உறங்கிக் கொண்டிருக்கின்றாலே 300 நாள் பால் ரெண்டு கட்டி காலில் போட்டு அடிக்கிறேன்டா. யாத்தா யாத்தா தான் நாங்க தூங்குறோம். உனக்கு என்னங்க வேலை? எந்த ஆத்தா? குந்தி தேவி அண்டா என்ன பார்த்தா அம்மா ரத்தத்தை பாலாக்கி விட்டினாலே பெற்றவள். ஆனா அந்த ஐயர் பக்கத்திலே பட்டுக்குது உங்க அம்மா. இதை பார்த்துச்சு நீ? அப்படிப்பட்ட என் தாய் உறங்குகின்றான். ஆமா, ஐவரை விடு கூட வருகின்றாலே ஒரு பெற்றவள். இந்த காரியத்தை நாம் செய்கிறோமே எனக்கருதி காந்தாரி மட்டும் தான் நமக்கு தாயா? ஆமா, அந்த குந்தி தேவி நமக்கு தாய் அல்லவா? அல்லவா வைத்து
வாழ முடியுமா? இந்த காரியத்தான் செய்யலாமா? கொடிய தண்டனை ஐயா. ஒரு குடிசையிலே ஒருவர் நெருப்பு வைத்தா ஆமா ஒரு கொலைக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு சிறிதும் நினைக்கவில்லை. எங்களை அழிக்கும் பொருட்டு என்பதையப்பா பிள்ளைடாரே ஐயா அறவ கொடிபடத்த துரியன் எதிரோமதாரியாய் வாக்க முடியாது. அப்படிப்பட்ட பாச்சா துரியோதனம் அதுவே படத்தவர் என் அண்ணன் எனக்கு பெருமையா நினைத்திருந்தேனே சுவாமி. நாங்கள் நினைத்த பெருமைக்கு சிறுமை தேடி விட்டாய் ஐயா. நாங்கள் உனக்கு என்ன செய்தோம்? ஏதாவது துரோகத்தை செய்திருந்தா செய் என்று ஒரு வார்த்தை என் நாவினாலே ஆமா நாங்கள் சொல்லியிருந்தால் என் சிறிய தந்தையாருடைய பிள்ளை இந்த காரியத்தை நாங்கள் செய்தான் அதனால இவனை நான் கொல்ல நினைச்சேன் ஆமா அப்படின்னு நீ சொன்னா என் மனம் தாங்கி இருக்கும். ஐயா தாழ்வு நாங்கள் செய்ததன்னு உனக்கு என்னையா துரோகத்தை நாங்கள் செய்தோம்? நாங்கள் செய்த காரியம் என்ன? நாங்கள் செய்த பாவம் என்ன? யாருக்கு என்ன துரோகம் செய்தோம்? எதுக்காக இந்த காரியத்தை நீங்கள் செய்தோம்? அப்பா ஒரு வீட்டை கட்டி ஆடி பாடி சந்தோஷமா விளையாடலான்னு தான் சுவாமி ஒரு வீட்டை கட்டுவோம் இல்லையா? ஆமா அதிலே மங்களம் தவழ வேண்டும். மகாலட்சுமி உள்ளே வர வேண்டும். அவள் வெளிச்சத்திலே வீறு நடை போட வேண்டும். வாழ்க்கையை தொடங்குவோம் எனக்கது ஒவ்வொரு ஜீவனும் அழுமே சுவாமி. இவன் வேதம் அறிந்த அந்தனம் தானே, இவன் வேதியன் தானே, புராணங்களை உணர்ந்தவன் தானே இல்லையா? ஐயா கொஞ்சம் மறைகள் நாங்கள் கொஞ்சம் விளையாடும் மனையிலே இல்லையா கூடி விளையாடலாம் எனக்கு கருது. எங்களை குலத்தை அதிலே சுகம் கண்டு என்னத்தடா வாரிக்க போற ஆமா இல்லையா? இன்று இருப்பார் நாளை இல்லை இல்லையா? ஆமா ஒரு மனிதன் ஒரு தர்மத்தை செய்ய வேண்டும். ஒரு பிறப்பிலே பிறப்பானே ஆனால் பூமியிலே பிறக்கின்ற பொழுது ஒரு நொய்யர்ச்ச பாத்திரிக்கா ஒரு நொய்யை இரண்டாக பிளந்தால் எவ்வளவு இருக்கும்? ஆமா கொஞ்சம் தான் இருக்கும். அந்த அளவாது பூமியிலே பிறக்கின்ற பொழுது ஒருவன் தர்மத்தை செய்ய வேண்டும். அவர் இறந்த போது தெய்வங்கள் கணக்கெடுக்கிறதா? பூமியிலே இவன் வாழ்ந்த போது ஐயா ஒரு நொய்யில பாதி அளவாது இவன் தர்மத்தை செய்தானான்னு தெய்வங்கள் பார்க்கும். அந்த அளவுக்கு செய்திருக்கான்னு சொன்னா அவனுக்கு சொர்க்க நிலைக்கு வழி உண்டு. இவன் ஈயாத லோபி இரக்கமற்று தர்மஜாச்சரியம் அற்று பாவத்தை செய்தான்னு சொன்னால் அவனுக்கு நரகம் தான் ஐயா. அப்படி எனக்கு நரகம் என்று எனக்கு இவர்கள் அழிந்து விடுவார்கள். ஆமா ஐயா எல்லாம் நம்ம நகரத்து அலங்கரித்து எங்களை வரவழைத்து இந்த இல்லறத்தை பார்க்கின்ற போது சுவாமி இதில் நல்லா வாழலானதா ஐயா நாங்கள் வந்தோம். ஆசையா வந்தோம். கொடிய சிங்கம் புலியானது இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது என்று நாங்கள் அறியாது போய்விட்டோம். ஆமா இந்த காரியத்தை செய்வான்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நாங்க அங்க வந்திருப்போம். ஒருபோது நாம வந்திருக்க மாட்டோம். இந்த இடத்திலே நாங்கள் அடியெடுத்து வைத்திருக்க மாட்டோம். நாங்கள் செய்த பாவம் பண்ணு இந்த மாநிலத்தில் இருப்பாரே நாங்கள் ஏது பாவத்தை செய்தோம்? நாங்கள் பாவத்தை செய்த பாவி ஆகிவிட்டோம். ஆமா இந்த மனைக்கு வந்தது இல்லையா? ஆமா எங்களுடைய தவறு. கோட்டையிலே பிறந்தாலும் போட்ட புள்ளி மாறாது என்று உரைப்பார்கள். மாறாது என்று சொல்வார். இவன் மேல குத்தம் இல்ல. ஆமா இவன் அனுப்பி வைத்தானே என்பதையா பாப்பிள்ளை இல்லை அவன் மீது குற்றமில்லை. ஆனா நாங்க நம்பி வந்தோம். புத்தாராய் வாக்குபடியான தர்மராய பூபதி இல்லையா
நகுலன் சகாதேவன் ஆ, எல்லாம் அறிந்த என் தாய் குந்தி தேவி ஆமா இவர்கள் எல்லாம் அறிந்தவர்கள். முன்யோஜனை பின்யோஜனை உங்களுக்கு எல்லாம் வயசானவங்க கிட்ட என்ன கிடைக்கும்? ஆமா நியாயம் கிடைக்கும். அனுபவம். ஆமா இளைஞர்களிடத்திலே ஆ, ஆற்றல். ஆற்றல். ஆற்றலும் அனுபவமும் ஒருங்கே சேர்ந்தா ஒரு காரியம். ஆமா ஒரு கோயில் இருக்கு, எல்லா வேலையும் பகிர்ந்து செய்யணும். செய்யணும். அப்பதான் ஆமா அந்த காரியம் நடக்கும். நடக்கும். ஆ. இல்லைன்னா நடக்காது. நீ என்ன சொல்றது? நான் தான் கேக்குறது. கேட்கறது. ஆ, இந்த வார்த்தைக்கு ஆளானா ஆமா ஒரு காரியம் நடக்குமா? நடக்காது. நடக்காது. ஆ, ஆனா எங்கள் வாழ்விலே அது இல்ல சுவாமி. எழுத்தன் பலன் நடக்க அந்த எழுத்தன் பலன் நடக்க. ஐயா, எழுத்தன் பலன் நடக்க அந்த எழுத்தன் பலன் நடக்க. நாங்க நினைச்சோம் சுவாமி உலகத்துல எப்படிலாம் வாழலாம் வாழ வேண்டும் என்று. இல்லையா? ஆ, எங்க வாழ்வு நிலைச்சுதா? இல்லை நாங்க எண்ணம் ஈடேறவில்லை. ஆவி இந்த மலையை அழிப்பதற்கு இப்பொழுது பணங்களை பொன்பொருளை செலவு செய்து செய்து இந்த மாளிகை அமைத்தாய். ஆ. ஒரு குடிசையை நீ அமைத்து தந்திருந்தா அமர்ந்து தந்திருந்தா அந்த வாழ்வை ஆ, அதுல கழிச்சிருப்போண்டா. போக்கிருப்போம். என் பங்கே வானம். ஆ, என் அண்ணன் சொன்ன கட்டளை ஏற்று. கட்டளை ஏற்று. ஆ. ஆ, இல்லையா? ஆமா. அதன்படி நான் நடந்திருப்போம். நடந்திருப்போம். அவெல்லாம் சொல்வது வேறு. ஆ, ஆனால் ம், குடும்பங்களை எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர் பங்கம் பங்காளிகள் ஆ, இல்லையா? அவங்க என்னை ஏசட்டும் ஏத்தம். பேசட்டும். பேசட்டும். அனைத்தையும் தாங்கிக் கொள்வதற்கு இறைவன் ஆ, இதயத்தை தந்திருக்கின்றான் ஐயா. ஆமா இல்லையா? ஆ. என் அண்ணன் அடித்தால் என்ன, என் தம்பி பேசினால் என்ன, என்ன? என் தாய் தந்தை பெரியப்பா திருநாட்ட வள்ளல், ஆமா என் பெரிய அண்ணன் எங்களை ஏசினால் என்ன, ஆ, பாச வெள்ளமானது மட்டத்த மடலிருந்த வெள்ளம் போல் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆமா இல்லையா? எல்லாத்தையும் தாங்கிறவன் தான் ஆ, ஒரு மனிதன். மனிதன் சங்க கட்டவன் தான் ஊருக்கு பெரியமாஷன். பெரிய மனுஷன். அது போல சகிக்கும் தன்மை. சங்க கட்டம்னா அது மானவீனம் இல்லாம ஆமா. ஒரு சகிக்கும் தன்மை தன்மை. ஒரு மனிதனுக்கு இருக்கு. ஆ, அது போல என் பெரியப்பா ஏசியிருந்தால் சகித்துக் கொள்வேன். ஆமா இல்லையா? அத்திநகரத்திலே இருக்கும்படியானவர்கள் என் குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஏசினால் நான் தாங்கிக் கொள்வேன். ஆமா அப்ப யார்? ம், பஞ்சமா பாதகன், பாதகன். வைத்து சோத்துக்கு பிழைக்க வந்தவன் இவன். ஆமா இல்லையா? ஆ, இவனுக்கு இது தேவையா? ஆமா இவன் முண்டாட்டிக்கிட்ட அவன் சொல்லிட்டு வந்திருப்பானா? ஆ, இவன் உறவு கிட்ட இவன் சொல்லிட்டு வந்திருப்பான். வேதங்களுக்கு புறமாக நடந்து விட்டானே இந்த பாவி. ஆ, யாரு வேணாலும் தப்பு செய்யலாம் ஐயா. செய்யலாம். ஏலியே பயிரை மேய்ந்து விடக்கூடாது. ஆமா ஏன் எங்க கல்யாணத்தை எங்களுக்கு நடத்திக்க தெரியாதா? தெரியாதா? எங்க கோயில் வேலையை எங்களுக்கு தெரிஞ்சுக்க தெரியாதா? ஆ, இல்லையா? ஆமா கலாச்சாரத்தின் பிறகு கலை இலக்கியம் பண்பாடு கலாச்சாரம் அனைத்துக்கும் சொந்தக்காரர்கள் சத்திரியர்கள். ஆமா சத்திரியர்கள் பின்னே நின்று காரியத்தை அதாவது காரியத்தை சாதிக்க கூடியவன் அத்தனை சொல்ல முடியா பாப்பான். பாப்பா பாப்பான் என்ன செய்வானா? ம், நேராக போய் ஒருவனை சண்டை போட மாட்டான். ம். இவன் எங்க நிப்பானா? இந்த பாரதத்திலே சொல்லுகிறது, ஆதிபர்வத்திலே என்ன சொல்லுகிறது? ஆ, மகாபாரத காவியத்திலே சத்திரியனையும் பாப்பானையும் ஒப்பிடுகிறது. ஒப்பிடுறது எப்படி? வியாசர் வில்லிபுத்த ஆழ்வார் என்ன பேசுகிறார்? என்ன? இந்த பார்ப்பான அந்தணன் என்ன செய்வானா? ஆ, ஒரு காரியத்தை சாதிப்பதற்காக ஆ, வாளெடுத்து யுத்தம் செய்ய மாட்டான். செய்ய மாட்டான். வார்த்தைகள் ஆடி ஒரு வருடத்திலே வாதங்கள் செய்ய மாட்டான். செய்ய மாட்டான். இவன் பிறப்பில் இருந்து ஆ, இறக்கின்ற வரையிலே வரையில பார்ப்பனர்கள் என்ன செய்வார்களா? என்ன? சத்திரியர்களை முன்னே நிறுத்தி சத்திரியர்களை துணைக்கு அழைத்து சத்திரியர்களை யுத்தம் செய்ய வைத்து ஓஹோ சத்திரியர்களை கொன்று விட்டு இவன் வாழ தொடுவானா? பேத்து கொள்வான். சத்திரியர்கள் எங்க இருப்பாங்களா? ஆமா முன்ன இருப்பாங்க. முன்னாடி இருப்பாங்க. பாப்பா எங்க இருப்பானா? பின்னாடி. பின்னால நின்னு ஆ, இவர் டைரக்ட் இவர் ஆக்டிவிட்டி பண்றவன். ஆமா இல்லையா? ஆ. அழிவை தேடக்கூடியவர்கள் சத்திரியர்கள். இல்லையா? ஆ, நல்லதை அனுபவிக்கிறவன் ஆ, பாப்பா இவன். ம், ம். ஆனால் இவன் என்ன நினைச்சு வந்தான்? ஆ, என்னை அழைத்து விடலாம் எனக்கு அது உள்ளத்திலே நினைத்து ஆ, அதான் நடா பாவி. ம். ஆனால் நீ இப்ப என்ன செய்து விட்டாய்? ஆமா. எங்களை அழிக்க வந்தாய் அப்பா. எங்களை கொண்டு விடலாம் என கருதி நினைத்து வந்தாய். துயர் சொன்ன வார்த்தைகளை காதால கேட்டு அவர் வார்த்தையை மீறக்கூடாது, அவன் பங்களிப்பான் என கருதி ஓடி வந்தாயே. அதையெல்லாம் மறந்து நினைத்தேனாயே. ஏய், கொஞ்சம் என்னடா நினைச்சோம்?
ஏய் ஆ, நீ நல்லவேன்னு நினைச்சோம் நினைச்சோம். இல்லையா இவன் வருவான் ஆ, அந்த அண்ணன் போய் சொல்ல மாட்டான் மாட்டான். நம்மள வாழ வைக்க ஆ, வந்தவன் இவனுக்கு அவன் சொல் தவறாதவன் சத்தியம் தவறாதவன் ஆமா. பொய்யுரையாதவன் ஆ, மேதினிலே யாரிடத்தில் அவதூறான வார்த்தைகளை திருநாவினாலே பேசாதவன் வேதங்கள் சொன்ன திருவாயினாலே ஆமா. அவதூறு வார்த்தைகளை பேசாதவன் நினைக்கிறது நாங்கள் உள்ளத்தில் நினைத்தோம் அட பாவி அட சத்தியா வாசம் சத்தியவாசன் போல வந்தியாடா பாவி நீ மோசக்கார பாவி எனக்கு அது நான் தெரியாத இருந்து விட்டானடா பாவி இல்லையா ஆமா. இவன் என்ன நினைத்து வந்து விட்டான் இவன் எங்கள் பசுந்தோல் போட்டிய புலிய போல இல்லையா இவன் வந்துட்டா சுவாமி வாழ வைக்க வந்தான் வார்த்தை எனக்கு அது உள்ளத்திலே நினைத்து ஆனால் இவன் எப்படி வந்திருக்கிறான் நம்மோடு இருந்தானே இவ்வளவு தூரம் அத்திநகரத்திலே இருந்து வந்தானே இவன் என்ன வைத்திருப்பான் எதற்காக எந்த வைத்திருப்பான் வந்திருப்பான் எனக்கு அது நான் அறியாது பார்வையில் கத்தி வைத்து சில பேர் ஆளை பார்த்தா அடிக்கிற மாதிரி தெரியாது ஆமா. மசன்னு இருப்பான் இல்லையா சில பேர் ஆளு பலமா இருப்பான் துள்ளுவான் பேசுவான் வாயால கத்துவான் ஆமா. அது அதோட மறந்துடுவான் இல்லையா ஆமா. சில பேர் பேசவே மாட்டான் ஆமா. இல்லையா கண்ணால ஜாட காட்டுவான் செய்கையால பேசுவான் ஆமா. 50 குடும்பத்தை அழிச்சிடுவான் மசன்னு இருக்கிறவன நம்ப முடியாது. நம்ப கூடாது ஆத்திர வந்து ஒருத்தன் அடிச்சுட்டா ஆமா. அவனை நம்ம நம்பணும் இல்லையா ஆமா. இந்த பின்னால இருக்கானே இத போல அமைதியா இருக்கானே இவன் போர்வைக்குள்ளே கத்தி வைத்து சுவாமி நம்மள கொல்ல நினைத்த பாவி அல்லவா இந்த பொல்ல நினைத்த பாவியாய் வாய்க்க கூடுவான் பஞ்சமா பாதகன் அல்லவோ பசுந்தோல் போத்திய புலிய போல் வந்தவன் சுவாமி இவனை உள்ளத்திலே நான் என்ன நினைத்தேன் சத்தியவாசன் என்று ஆரியர் கூட்டத்துக்கு தலைவன் அக்கரகார விதிக்க தலைவன் இவன் புரோஜன மந்திரி இவன் சத்தியம் தவறாதவன் இல்லையா மனசுல உள்ளத்துல நாங்க நினைச்சோம் சுயேட்சிங்க டேய் நீ யாருடா நான் யாரு பாண்டு மகாராஜனுக்கு புத்தி தேவிக்கும் பிறந்த நாங்கள் பிறந்தோம் ஆமா அது போல என் அண்ணன் அதாவது துரியோதனன் இல்லையா 100 பேர் திராவிட மக்கள் திருநாட்டின காந்தாரிக்கும் பிறந்தவர்கள் அவங்க இந்த மாத்ராதேவிக்கு பிறந்தவங்க நீங்கள் ஐவ ராஜாக்கள் நாங்கள் ஐவ ராஜாக்கள் இவன் எங்க அப்பனுக்கு பிறந்தவனா அதானே இல்லையா என் தாய்தந்தையருக்கு பிறந்தவனா என் குடும்பத்திலே இவன் ஒருவனா இல்லையா இவன் வரலாமா ஐயா சுவாமி இவன் யார் அவன் எங்களை கொளுத்தி அதிலே சுகம் கண்டு இவன் வாழ நினைத்து விட்டானே சுவாமி இல்லையா இவன் நினைத்து வந்த செய்தி என்ன நாங்கள் அழிந்து விட வேண்டும் என் தந்தையருக்கு சுதனை என்று என் தந்தையருக்கு பிள்ளையாடா நீ ஏதாவது தந்தையருக்கு கொல்லி வைக்க நாங்க இருக்கோம் அதானே நீ வரலாமா ஒருபோதும் வரக்கூடாது நீ வரக்கூடாது இவன் வந்தது தவறு ஆனால் இவன் நினைத்த காரியத்தை இல்லையா என்னோடு இவன் காரியத்தை நான் முடித்து விட வேண்டும் இல்லையா நம்ம அழைக்கலாம் எனக்கு அது வந்தா இல்லையா அதனால முடியல ஆனால் இப்போது நான் என்ன செய்ய போகிறேன் ஒவ்வொரு மனிதனுக்கு நினைக்க தனக்கு நினைக்கும் போது தனக்கு ஆமா அடுத்தவரை அழிக்க வேண்டும் எனக்கு உள்ளத்தையே நினைத்திருக்கோமையானா அப்போதே என்ன அந்த அழிவு நமக்கேதான் அழிவானது நமக்கு தொடங்கி விட்டது அப்படின்னு சொல்லி இல்லையா இறைவன் நம் தலையில் எழுதியிருக்கிறான் அதனால இப்போது இவனை என்ன செய்ய போகிறேன் இல்லையா இந்த அரக்கு மாளிகையிலே இவனுடைய ஆவியானது இப்பொழுதே போக போகிறது நல்லா ஐயருக்கு நெருவு தாண்டா இருக்கு ஆமா
சுரா என்ன கஞ்சி ஐயோ அம்மா தேடி வந்து 33 ஐயா புழக்குரிய ஐயா உயர்ந்து வாழ ஏதோ பெரிய காப்பாங்குளத்தை சார்ந்த பேரறி வாழ ஏதோ சங்கர் என்று சொல்லும்படியான நம்மை போல் நாடக ஆசிரியர் சகலகலா வல்லவன் உயர்ந்து வாழ ஏதோ நெய்வேலி கருகாமல் உள்ள பேர்வழியான குப்பம் புனரை நமக்காக வாரி வழங்கிடுவாய் 100 வாரியின் வலிமை குபேர சம்பத்தம் மார்க்கண்டைய ஆயுசம் பெற்று நூறு காலம் வாழ வேண்டும். எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும். நாராயணுடைய திருச்சேவையை பெற வேண்டும் என கருதி எம்பெருமான இறங்கி அன்புணக்கம் மற்றும் காப்பாங்குளத்தை பெரிய காப்பாங்குளத்தை சார்ந்த தனசேகர் என்று சொல்லுங்க 6 மாமா ஒரு 5 ஆண்டு காலம் நம்மகிட்ட இல்லையா அசுரவேடன் என் சமாவில் ஒரு 5 வருஷம் இருந்தா இறந்து விட்டார் ஐயா இல்லையா. சில நினைவுகள் வீட்டில் கூட நான் பேசினது உண்டு. யார தனசேகர ஏன் தெரியுமாப்பா ஒரு தடவை அவரை பாம்பேவுக்கு நான் கூட்டுக்கிட்டு போனேன். பாம்பேவுக்கு போன போது சனீஸ்வர நாடகம். அந்த சனீஸ்வர நாடகத்துல என்ன நடந்து போச்சு வாயில வெத்தலை பேசாரா அந்த சனீஸ்வர நாடகத்துல என்ன நடந்து போச்சு எல்லையை தாண்டி சனினை கொண்டு போய் விடுவது வழக்கம். அப்படி விட்ட போது நாங்கெல்லாம் கூத்தாட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். வந்த போது எங்க மாமன் என்ன பண்ணிட்டாங்க அவரு இந்த சனி வருஷம் ஆடிட்டு அவர்கிட்ட வந்து நேரா நான் ரயில்வே கேட்கல நேரா ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வந்துடுறோம்னு சொல்லிட்டோம். அந்த பாம்பே எல்லாம் நம்ம தமிழ் தான் விட்டுடுவோம் நினச்சிக்கின்னு நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் நாங்கள் என்ன செய்துட்டோம் நாங்கள்லாம் காத்துட்டு இருந்தோம். ரயிலானது எடுத்துட்டோம். அந்த ரயில் போயிட்டுன்னா அடுத்து மறுநாள் தான் இல்லையா. என் மாமன் என்ன பண்ணிட்டாரு ரயில் எடுத்துட்டான் அங்கேருந்து ஒடியாரு இல்லையா. வந்து அவருக்கு வந்தா கோவம் இருக்க எவ்வளவு யோசனமோ அவ்வளவு யோசனார் இல்லையா. இந்த ஆத்தை தாக்கி என் மாமனுக்கு நாம் செய்தது தவறு. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கூட நம்ம போய்க்கலாம். ஆனால் இந்த காரியத்தை நாம் சோற்றினால் அடுத்த காயம் இதை துணைய நாள் போட்ட வாழ்வு கூட்டன் வந்து அழைப்பானே அவனால் கோவாமல் போகுமாவி ஐயா. எம்மா நாளைக்கு வாழ்ந்தாலும் எல்லாரும் ஒரு நாளைக்கு சும்மா தான் போக போறோம். மாட மாளிகை கூட கோபுரங்கள் எவ்வளவு படைத்திருந்தாலும் எல்லாத்தையும் போட்டுட்டு ஐயோன்னு ஒரு நாளைக்கு நான் போக போறோம். அப்படிப்பட்ட ஐயா ஆரூர் ஐயா தனசேகரன் என்றென்று மறவாத என் 6 மாமா இவ்வளோ கஷ்டப்பட்டார். 2 புள்ளில வச்சுக்கின்னு பொழுதுக்கு பெயிண்ட் அடிப்பார் ராத்திரி கூத்துக்கு வருவார். அப்படிப்பட்ட 6 மாமா ஐயா தனசேகரன் அவர்கள் வைகுந்த பதவி கிட்ட வேண்டும். எம்பெருமானுடைய திருவருளை பெற வேண்டும் என கணிப்பு குதாடா உயரடா வடடா கொட்டடா உரமோ உரமோ ரத்தின சுருக்கம் என்று சொல்வார். நேரத்தை கையாள கத்துக்கணும் ஒரு நடிகர். ஆமா என்ன சொன்னா இந்த நாடகம் அது போல நாடகம் மத்த நாடகம் வந்தா எதையோ பாடலாம் ஒரு இதை பாடிங்க அது வேணாம். ஏன்னு சொன்னா இதுக்கு இருக்கிற நேரமும் கடைக்கு இது நேரம் பார்த்தா இல்லையா. இன்னும் 2-3 வருஷம் இருக்கு. அப்படிப்பட்ட ஐயா பெரிய காப்பாதை பெரிய காப்பாங்குளத்தை சார்ந்த ஆரூர் ஐயா ஐயா சங்கர் என்று சொல்லும்படியான ஆரூர் மைத்துனன் இதோ நம்மளை போல ஒரு நாடக நடிகர் எல்லாரும் வேஷத்தையும் புள்ள ஆடகத்துக்குனாப்ல. அதே போல ராயர் என்று சொல்லும்படி ஐயா இந்த ஊருக்கும் மக்களுக்கும் புகழை தேடி தந்து கொண்டிருக்கிறார். ஊருக்கு யாரு எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா அது நாட்டுக்கான புள்ள. அது வீட்டுக்கான புள்ளை மட்டுமல்ல ஒரு நாட்டுக்கான புள்ள இல்லை. இந்த ஊரையும் புகழையும் வெளியே எங்க பார்த்தாலும் எடுத்து சொல்கிறது. காப்பாங்குளம் எங்க இருக்குன்னு காசிராசா அதுக்கு முன்னே நடத்திருக்கலாம் இல்லையா. அவர் விட்டு சென்ற பணிகளை மீண்டும் தொடர்கிறார் இல்லையா. அதுவே நாம் செய்த பாக்கியம். அப்படிப்பட்ட ஐயா அவர்கள் இறைவனுடைய அனுகிரகம் கட்ட வேண்டும். இன்னும் நெடுகோடி காலம் வாழ வேண்டும். இந்த கலைத்துறையில உங்க பேர் சொல்லுங்க. தன்சேகர் அப்பா. சரி அப்படிப்பட்ட ஐயா தனசேகரன் என்று சொல்லும்படியான அசுர புகழ் ஐயா அவர்களுடைய பேநாமத்தினாலே புனரங்கத்துக்கு வாரி வழங்கிய ரூபாய் 100 இல்லையா. மீண்டும் ஆயுஷ தர வேண்டும் என கருதி இல்லையா. ஒரு மார்க்கண்டையனை போற இன்னும் 16 எங்க ஐயாவாது அவர் நினைவா இன்னும் எத்தனையோ மர கூத்து கூப்பிட வரும்போதெல்லாம் வீட்டுல மகாராசு இருப்பா. உழைத்து வாழ்ந்த ஜென்மங்கள் ஏமாத்தி அதிலே சுகம் கண்டு வாழ்ந்தவர்கள் அல்ல. அப்படிப்பட்ட ஐயா அவர்கள் இவருடைய அனுகிரகத்தை பெற வேண்டும். ஐயா ராயர் ஐயா அவருடைய பாகத்திற்கும்
ஐயா உயர்வாளர் சங்கர் என்று சொல்லக்கூடியான பேரறிவாளர் ஹரிபுத்திரன் என்று சொல்லக்கூடிய எனது ஒரு நண்பர் இல்லையா அவரு நம்ம சமாளம் மாமனுக்கு எப்போ சிரிப்பு தான் கண்டுட்டா போதும் மாமா அந்த வார்த்தை எல்லாம் இனிமே 1 கோடி கொடுத்தாலும் இந்த உலகத்துக்கு கிடைக்குமா ஐயா ஒருபோதும் கிடைக்காது இருக்கலாம் பணம் இருக்கலாம் பணக்காரன் இல்லாதவன் இவன் ஏழை அது வேறு அது ஓடுகின்ற பொழுதே சம்பாதிச்சுக்கலாம் இந்த உலகம் எங்க தமிழ்நாட்டில் நாம எங்க அழிய வச்சாலும் இல்லையா இன்னைக்கு மறக்காம 800 கத்திவாக்கு முதல் கொண்டு மகாபலிபுரம் வரையில பொன்னின்னு சொன்னா ராத்திரி பிறந்தது கூட எங்க வாத்தியார் வர்றாருன்னு சொல்லுவோம் 20 வருஷம் ஆனாலும் மறக்க மாட்டான் அப்படிப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் இருக்காங்க ஏன் நாம் செய்த பாக்கிய சம்பாத்த சொத்து அப்படிப்பட்ட மக்களாய் வாக்குமையான அனைத்து ஐயாவில் காப்பாங்குளத்தை சார்ந்த அனைத்து நாயிரம் கழிவு போய் கொட்டான் கூடி வணக்கம் சபைக்கு சாமிக்கு வணக்கம் இல்லையா ஆறு வழிகர்பாய் 100 இதேவனுடைய அடிக்கிறதை எப்பரமா நிறைய அன்பு வணக்கம் சரி மேலே பேசினாங்க இதோ இந்த அண்ணன் இதோ இருக்குன்னானே இந்த அண்ணன் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் அரக்க மாளிகையிலே நம்மை எடுத்து விடலாம் என்ன செய்ய போறோம் சரவத்தை தலை ஈசானிய மொழியிலே கனகர் என்று சொல்லும்படியான சிற்பி அவர் வார்த்தையின் பிரகாரம் இதோ பார்த்தையா இந்த மாளிகையை எரித்து அதோ திரிகிறது இந்த சுரங்க பாதை இந்த வழிமார்க்கமாகத்தான் இருளிக்க சூழ்ந்திருக்கும் இந்த இருளிலே நாம் எப்படி செல்வோம் என கருதி வழிமார்க்கம் நாம் வழிமாறி விடுவோமா அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனால் இந்த சுரங்க பாதைகளை என்ன தெரிகிறது மாணிக்க விளக்கரு இந்த சுரங்கபாதை மார்க்கமாக இப்போது எரித்திருக்கிறோம் இந்த பாதை மார்க்கமாக தாய் தந்தையர் இருக்கின்றார்கள் என் தாய் தந்தையர்கள் இருக்கும்படியாக என் தமையமார்கள் இவர்களை அனைவரையும் இப்ப என்ன செய்ய போறாங்க இவர்களை எப்பொழுது நான் ஒன்று இருக்கின்ற உலகத்தின் கண்ணிலே பலமா இந்த அப்படின்னு இவங்க நம்பினாங்க அந்த நம்பிக்கைக்கு பெருமைக்கு சிறுமதடலும் தோல் மேலும் சுரங்கப்பாதையில் மார்க்கமாகத்தானே இடும்பாவனத்தை எடுத்து இந்த இடும்பாவனத்திலே அடுத்து நித்திரை கலையாத வண்ணம் இல்லையா இவர்களை உறங்க செய்து விட்டு இவர்களுக்கு காவலாக இருக்கக்கூடியது யாரு நான் தான் இந்த வட்ட பாறைகளே இதோ என் தாய் தந்தையருக்கு இருக்கும்படியான அனைவருக்கும் இல்லையா காவலாகத்தானே வட்டப்பாறையில உறங்கும் பாவனையாக நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த இடும்பாவனத்திலே யார் வருகிறார் என்பதை கவனிப்போம் இடும்பாவனம் சென்று கொண்டு இருக்க இந்த கைப்பிடி இருக்க இடும்பாவனத்துக்கு அதிகாரியா இருக்கும்